நெல்சன் திலீப் குமாரோட இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் வெளியான ஜெயிலர் மிகப்பெரும் வரவேற்பு பெற்றது. தற்போது இந்த படத்தோட 2ஆம் பாகத்திற்கான படப்பிடிப்பு பணிகள் மும்முரமாக நடந்து வருது. இந்நிலையில் ஜெயிலர் 2 குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ரஜினியோட ஜெயிலர் 2ஆம் பாகத்திற்கான படப்பிடிப்பு பணிகள் முழு வீச்சில் நடந்து வருது. ரஜினி தற்போது ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் மும்முரமாக நடிச்சிட்டு வராரு. நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தோட ஷூட்டிங் மும்முரமாக நடந்து கொண்டு இருக்கு. இதனிடையே ஜெயிலர் 2 குறித்து தகவல்கள் அவ்வப்போது வெளியாகி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரித்து வருது. அந்த வகையில் தற்போது ஜெயிலர் 2 படம் பற்றி மாசான தகவல் ஒன்று இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. கடந்த 2023ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் நெல்சன் திலீப் குமார் காம்போவில் ஜெயிலர் ரிலீஸ் ஆகியிருந்தது. முதன்முறையாக இந்த கூட்டணி இணைந்த இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப் உள்ளிட்ட பல மொழிகளை சார்ந்த பிரபலங்கள் கெஸ்ட் ரோலில் நடித்து மிரட்டியிருந்தாங்க. உலகளவில் ஜெயிலர் முதல் பாகம் 600 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருந்தது. இந்த பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து தற்போது 2ஆம் பாகத்திற்கான படப்பிடிப்பு பணிகள் துவங்கி மும்முரமாக நடைபெற்று வருது. முதல் பாகத்தில் நடித்த ரம்யா கிருஷ்ணன், மிர்னா உள்ளிட்டோர் ஷூட்டிங்கில் இணைஞ்சிருக்காங்க. மேலும் முதல் பாகத்தில் கெஸ்ட் ரோலில் நடித்த சிவராஜ்குமார், மோகன்லால் ஆகியோரும் ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பாங்க என சொல்லப்படுது. இந்நிலையில் இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில் நடிக்க உள்ளதா தகவல் வெளியாகி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. ஏற்கனவே வேட்டையன் படத்தில் ரஜினி ஃபகத் ஃபாசில் காம்போ இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. அந்த படத்திலேயே இவர்கள் கூட்டணி ரசிகர்களை பெரிதும் கவர்ந்திருந்தது. இந்நிலையில் தற்போது ஜெயிலர் 2 படத்திலையும் ரஜினியோட ஃபகத் ஃபாசில் இணைந்து நடிக்க உள்ளதா வெளியாகிருக்க தகவல்கள் ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. படத்தில் ஃபகத்தின் ரோல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இதனிடையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படம் விரைவிலே ரிலீஸ் ஆக இருக்கு. மேலும் ஃபகத் ஃபாசில் அவர்கள் இந்த படத்தில் ரஜினியோட வர ரோலில் நடிக்கிறாரா, அப்படி இல்லைனா இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறாரா என்கின்ற தகவல்கள் இன்னுமே நமக்கு தெரிய வரலை. மேலும் ஆனாலும் ஃபகத் ஃபாசிலோட ரோல் நிச்சயமாக இந்த படத்தில் வெயிட்டாக இருக்கும் எனவும், ஃபகத் ஃபாசில் மூலமாக தான் கதையிலே ஒரு திருப்பம் ஏற்படும் விதமாக இருக்கும் எனவும் சொல்லப்படுது. மேலும் ரஜினியோடு சேர்ந்து இந்த படத்தில் பாலகிருஷ்ணாவும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாரு. நம்ம எஸ்ஜே சூர்யா வில்லனாக நடிக்கிறதா ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. ஆனாலும் இன்னுமே அஃபிஷியலான அப்டேட் வரலை. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக